இந்த உலகத்தில் இருக்கிற கொடுமையிலே கொடுமை, ஒரு குண்டூசி தயாரிப்பவன் 10 ரூபாய் என்றால் 10 ரூபாய், காலுக்கு செருப்பு ஷூ தைத்து கொடுப்பவன் 1000 ரூபாய் என்றால் 1000 ரூபாய், சிறைக்கிற பிளேட்டு கத்தி கொடுக்கிறவன் 25 ரூபாய் என்றால் 25 ரூபாய். ஆனால் உயிர் தேவையா இருக்கிற உணவு பண்டங்களை உற்பத்தி செய்து விளை வச்சு கொடுக்கிற வேளாண் குடிமகன் இந்த கத்தரிக்காய் 100 ரூபாய் என்றால் இல்லை, 50 ரூபாய் என்றால் இல்லை, தக்காளி 50 ரூபாய் என்றால் இல்லை, 60 என்றால் இல்லை. அவன் விளைய வைக்கிற வெம்பாடு விட்டு உழைத்து விளைய வைக்கிற அந்த விளை பொருளுக்கு அவன் விலையை தீர்மானிக்க முடியாது. யார் தீர்மானிப்பா? விளைவிப்பவன் தீர்மானிக்க முடியாது. எவன் வாங்கி விற்கிறானோ அவன் தான் தீர்மானிக்க முடியும். சந்தையில் போய் 100 கிலோ தக்காளியை இறக்கினால் 1 கிலோ 10 ரூபாய் என்பாய். நீ விலை அடக்க செலவு 20 ரூபாய்க்கு விளை வச்சிருப்ப. 10 ரூபாய் நட்டத்துக்கு அவன் கேட்பான். பொருளை நீ திருப்பி எடுத்துட்டு போக முடியாது, கெட்டு போகும். அதனால் வந்த விலைக்கு கொடுப்பாய். 10 ரூபாய் பாதி நட்டம். அப்படியே போவாய், பாலிடாவை வாங்குவாய், அந்த வயல்ல குடிச்சிட்டு சாவாய். இதுதான் விவசாயியின் நிலைமை. ஏன்? அவன் விளைவிக்கிற பொருளுக்கான விலையை அவன் தீர்மானிக்க முடியல. இதுதான் உங்கள் பிள்ளை ஆட்சிக்கு வந்தால் அவன் விளைவிக்கிற பொருளுக்கான விலையை அவன் தீர்மானிப்பான். இதை பற்றி இந்த அரசுகள் கவலைப்பட்டிருக்கா? ஏன்? அவர்கள் தோற்று போனார்கள். அந்த இடத்தில் தோற்று போனார்கள். அவர்களுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது, கவலையே கிடையாது. இதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. எல்லா விலையும் ஏறி போயிடுச்சு. ஆனால் எந்த விலை குறைகிறது? எந்த விலை? எந்த விலை? மலிவு விலையில் மது. பால் விலை குறையல, அரிசி விலை குறையல, மின் கட்டணம் குறையல, வீட்டு வரி சொத்து வரி குறையல, எதுவும் குறையல. ஆனா மலிவு விலையில் மது. 90 மில்லி அடங்கிய ஒரு பொட்டலம் காகித பொட்டலத்தில் அடைச்சு கொடுக்கலாம். ஏன்? ஏன்? குறைந்த விலை குடித்தால் கள்ளச்சாராயம் கூட குடிக்க போகாம எல்லாரும் இங்கே வந்து குடிப்பான், காசு இன்னும் பெருகும். ஒரு நாடு இத்தனை கோடி இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கான், அவனுக்கு வேலை வாய்ப்பை பெருக்குவதற்கு எப்படின்னு சிந்திக்காம, படிக்க முடியாம இத்தனை கோடி இளைஞர்கள் இடைநிறுத்தம் செய்துவிட்டு போய்விடுகிறார்கள், அவர்களுக்கு என்ன செய்யலாம் என்று சிந்திக்காம 45,000 கோடிக்கு தான் விற்கிது, அது 50,000 கோடியா சாராய வியாபாரத்தை உயர்த்த வேண்டும் என்று சிந்திக்குது. அது குறித்து சட்டசபையிலே பேசுதென்றால் இந்த நாடு எதை நோக்கி நகருது என்று அறிவில் சிறந்த பெருமக்கள், அன்பு தம்பி தங்கைகள் ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்க. தேர்தலில் அவர்கள் வென்றார்கள் என்று வந்தால் கூடி கூடி சிரியுங்கள், கைகொட்டி சிரியுங்கள். கேவலம், கேவலம். இது ஒரு வெற்றி என்று கொண்டாடுவதற்கு இவர்களை தவிர கொஞ்சமும் கூச்சநாச்சம் இல்லாமல் வென்றுட்டார்கள். அந்த தொலைக்காட்சிகள்லாம் ஊடகங்கள்லாம் அந்த வேட்பாளர் முந்தி கொண்டு இருக்கிறார், அதுல இருந்து நீ என்ன அறியணும்? ஓட்டுக்கு 1000 கொடுத்துருக்கான். இவர் பின்னாடி வந்தவர் கொஞ்சம் பிந்துகிறார், ஓட்டுக்கு 500 தான் கொடுத்துருக்கான். 500 கொடுத்தவன் 2வது இடத்துல இருப்பான், 1000 கொடுத்தவன் 1வது இடத்துல இருப்பான். ஆனால் ஒன்றுமே கொடுக்காமல் 3வது இடத்தில் இருக்க ஒரு கட்சி இருக்குது என்றால் அது மான தமிழ் பிள்ளைகள் நடத்துகிற நாம் தமிழர் கட்சி தான். தம்பி, 1/2 நூற்றாண்டுகளாக தமிழர் நிலத்தில் அரசியல் தம்பி. கருணாநிதி வாழ்க, கருணாநிதி ஒழிக. கருணாநிதி வாழ்க என்று சொன்ன ஒரு கூட்டம் திமுக, கருணாநிதி ஒழிக என்று சொன்ன கூட்டம் அதிமுக. இப்போ நாம் தமிழர் கட்சி வாழ்க, நாம் தமிழர் கட்சி ஒழிக. இதுதான் தம்பி அரசியலின் மையம். இதை தாண்டி எவனும் பேச முடியாது. ஒன்று நம்மளை ஆதரிச்சு பேசுவான், இன்னும் திட்டி பேசுவான். திட்டி பேசினாலும் வட்டியில சோறு வைப்பா அம்மாங்க ஆத்தாங்கிற மாதிரி நம்மளை திட்டுறவனுக்கு நம்ம சோறு போட்டுக்கிட்டு இருக்கோம். திட்டி பேசி அவனுக்கு நீ நல்லா கவனிச்சுக்கணும். நம்மை சுமக்கிற உயிர் கருவறையாக இருக்கிற தாயின் கருவறை 10 மாசம் தான் நம்மளை சுமக்குது. அறிவு கருவறை பள்ளி கல்லூரிகளில் இருக்க வகுப்பறைகள் தான். அந்த அறிவு கருவறையில் வச்சு 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்மளை சுமக்கிற பெருமக்கள் ஆசிரியர் பெருந்தகைகள் தான். நம் தாய் தந்தையர் இந்த உலகத்தை நமக்கு காட்டுவார்கள். இதுதான் உலகம், இது ஒன் அக்கா, இது ஒன் சித்தப்பன், இது ஒன் மாமன், இது ஒன் பெரியப்பன், இது ஒரு தாத்தா, உன் பாட்டி, இது உன் தம்பி. உலகத்தை காட்டுவார்கள். ஆனால் என் அன்பு தம்பி தங்கைகளே, அறிவார்ந்த பெற்றோர்களே,
ஒரு குழந்தையை உலகத்துக்கு காட்டுகிற இவன் தான் ஆபிரகாம் லிங்கன், இவன் தான் அரிஸ்டாட்டில், இவன் தான் அலெக்சாண்டர் என்று உலகத்திற்கு காட்டிய பெருமக்கள் ஆசிரிய பெருமக்கள் என்பதை அறிவார்ந்த என் இன சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும். அந்த அறிவை வளர்க்கும் ஆசிரிய பெருமக்கள் வீதியில் நின்று போராடிவிட்டால் அந்த சமூகம் எப்படி அறிவார்ந்த சமூகமாக மாறும் என்பதை பார். சமவேளை சம ஊதியம் கொடுங்கள் ஒரு கூட்டம், ஒப்பந்தமாக எங்களை எடுத்திருக்க ஒப்பந்த பணியாளராக எடுத்திருக்கிற எங்களை நிரந்தர ஆசிரியர் பணியை நிரந்தரமாக ஆக்குங்கள் ஒரு கூட்டம். 14,000 பேருக்கு மேலே ஆசிரியர் தேர்வு எழுதி தகுதி பெற்று காத்திருக்கிறோம், எங்களுக்கு பணி நியமனம் செய்யுங்கள் ஒரு கூட்டம். இந்த 3 போராட்டத்திலையும் தொடக்கத்திலிருந்து இன்று வரை களத்தில் நின்று போராடுகிற ஒரு மகன் உங்கள் உடன் பிறந்தவன், நானும் என் தம்பி தங்கையிலும் தான். ஆனால் எதிர்கட்சியா இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் நான் வந்தால் இதெல்லாம் நிறைவேற்றினர். ஆளுங்கட்சியா இருக்கும்போது அதே போராட்டம். மொத்த தங்கச்சிகள் குழந்தையோட கர்ப்பிணி பெண்கள் அப்படிலாம் இருந்தவங்களை தூக்கி ஒரு கட்டடத்துக்குள்ள அடைச்சு போட்டு என்னை பார்க்கவே விடாம திருப்பி அனுப்பிட்டாங்க. அந்த இடத்தில் தோற்று போனார்கள் இவர்கள். ஆனாலும் 21 தேர்தலிலே வென்றார்கள். பாராளுமன்ற தேர்தலிலே 40 இடத்தில் வென்றார்கள். பாராளுமன்றத்திற்கு சென்றார்கள். என்ன செய்வார்கள்? நான் அன்னைக்கு சொன்னல, இது என்ன செய்யும்? ஒன்னும் செய்யாது. அம்மா இது என்ன செய்யும்? ஒன்னும் செய்யாது. 40 பேர் என்ன செய்யும்? ஒன்னும் செய்ய மாட்டார்கள். இதான் நடக்கும். மாணவர்கள் போராடினார்கள். கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள், அறிவில் சிறந்த தம்பி தங்கைகளே, என்னரும் பெற்றோர்களே சிந்தியுங்கள். மாணவர்களின் கல்வி கடனை தள்ளுபடி செய்கிறது அரசு. இது சாதனையா வேதனையா என்பதை ஆழ்ந்து சிந்தித்து தெளியுங்கள். கல்வி என்பது மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. அதை போராடி பெறாமல் நாம் இருப்பது அறிவிழந்த மடமை. மானுட உரிமை. என் கல்வியை நான் கடன் வாங்கி கற்கிற நிலைக்கு வைத்தவன் யார்? அந்த இடத்தில் தோற்று போனீர்கள். கடன் வாங்கி நான் படிக்கிற நிலைமைக்கு வச்சது யாரு? அரசு தன் கடமையை செய்யாதால் நான் கடன் வாங்கி படிக்கிறேன். அப்புறம் கடன் தள்ளுபடி, இதில் ஒரு சாதனை. வேளாண் கடனை தள்ளுபடி. ஒரு நாட்டில் விவசாயி வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது வளர்கிறது. அவனை வாழ முடியாமல் சாகிறான் என்றால் அந்த நாடு நாடு இல்லை, சுடுகாடு. ஒரு விவசாயி தற்கொலை செய்து கொண்டான் என்றால் இன்றைக்கு உனக்கு செய்தி, நாளை நீ சோறு இல்லாமல் சாகப் போகிறாய் என்பதற்கான அறிவிப்பு. அதை நீ உணர்ந்து தெளியணும். ஒரு நாட்டில் விவசாயி வாழணும் வளரணும், அப்பத்தான் அந்த நாடு வாழும் வளரும். எல்லாம் ஆழ்ந்து கவனிங்க. விவசாயி கடனை தள்ளுபடி. ஏன் விவசாயி கடனாளியானான்? இந்த கேள்விக்கு 6 இடத்தில் பதில் இருக்கு. ஏன் கடனாளியானான்? பதில் இருக்கா? விதையிலிருந்து வாங்கணும், உழவு எந்திரம் கடன் வாங்கணும், உரம் கடன் வாங்கணும், எல்லாம் கடன் வாங்கணும். விளைவித்த பொருள் உரிய விலை கிடைக்காது. இப்ப கூட அகவிலையை தாருங்கள். டெல்லியில போராடிய வேளாண்குடி மக்கள் 2014 ஐயா மோடி அவர்கள் வரும்போது நான் வந்து உரிய விலையை ஆக விலையை நான் தீர்மானிப்பேன் என்று சொன்னதுனால நம்பி திருப்பி நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் என்றுதான் இப்போது டெல்லியிலே போராட்டம். அப்படி ஒரு நிலை தமிழ்நாட்டில் இருக்கா? இல்ல. எங்க ஒன்றி சேர்ப்பதில்லை. இதை சாதனை கருத்தில் சொல்ல, விவசாய கடனை தள்ளுபடி பண்றேன், நான் வந்து இந்த மாணவர் கல்வி கடனை தள்ளுபடி பண்றேன். இதெல்லாம் வேடிக்கை, இதெல்லாம் வந்து கொடுமை. இதெல்லாம் சரி. இந்த ஆண்டு விவசாய முதல்ல ஐயா கலைஞர் 7,000 கோடி ஏதோ விவசாய கடனை தள்ளுபடி பண்ணார். அடுத்து மறுபடியும் ஆட்சிக்கு வரும்போது மறுபடியும் விவசாய கடனை தள்ளுபடி பண்றேங்கிறாங்க. ஒரு தடவை கடனாளி ஆனான்ல, அவன் ஏன் கடனாளி ஆனா? அவன் கடனாளி ஆகாம பார்த்துக்கிறதுக்கு என்ன வேலைன்னு ஏதாவது நடந்திருக்கா? இல்ல. மறுபடியும் கடனாளி ஆகிறான். அப்படின்னா இப்படி இது எந்த மாதிரி ஆட்சி முறை? இது என்ன மாதிரியான ஆட்சி முறை?
இங்கே என் தம்பி சொன்னான்ல, நாங்கள் வந்து டாஸ்மார்க்கை மூடுவோம்னு தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கலையே அப்படின்னு. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம் கொடுப்போம்னு கூட தான் நீங்கள் வாக்குறுதி கொடுக்கல, அதை கொடுத்தீங்க. ஒரு கேள்விதானே நீ இந்த நாட்டின் குடிமகனா கேளு. கள்ளுக்கடையை திறக்கிறதுல இவங்களுக்கு இருக்க பிரச்சனை என்ன? ஒரு பிரச்சனையை சொல்ல சொல்லு, நம்ம பேசாம விட்டுறலாம். கேரளாவில் இருக்கா இருக்கு, புதுச்சேரியில் இருக்கா இருக்கு, ஆந்திராவில் இருக்கா இருக்கு, கர்நாடகாவில் இருக்கு. ஏன் இருக்கு? அந்த முதலமைச்சருக்கு சாராய ஆலை இல்லை. எங்க நாட்டை ஆளுகிற 2 கட்சிக்கும் சாராய ஆலை இருக்கு. கள்ளுக்கடையை திறந்தா 100 ரூபாய்க்கு குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவான், 500 ரூபாயில 400 ரூபாய் வீட்டுக்கு போயிடும். அதை எப்படி மொத்தமா பறிக்கிறது, அதை பறிச்சு பொண்டாட்டி தாலி எப்படி அறுக்கிறது, அதுல இவர்கள் கவனம். இதெல்லாம் எதுல வருது? திராவிட மாடல்ல சாதனையில் வருது, திராவிடியன் ஃபார்முலால வருது, திராவிடியன் ஃபார்முலால வருது. ஏய், நீ இப்படி தாண்டா பார்க்கணும். இந்த நாட்டை எத்தனை தலைவர்கள் ஆண்டிருக்கிறார்கள், எத்தனை தலைவர்களின் வாரிசுகள் அடுத்து வாரிசுகள் வந்து இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார்கள், அதிகாரத்தில் இருந்து ஆதிக்கத்தை செலுத்தி இருக்கிறார்கள். ஆனால் நாட்டின் பாதுகாப்பு, நம்ம பாதுகாப்பு வீரர் தம்பி சுரேஷ் பாபுலாம் வந்திருக்காங்க, இங்க இருக்காங்க நம்ம கூட. நாட்டின் பாதுகாப்புக்கென்று இத்தனை தலைவர்கள் எத்தனையோ பிள்ளைகளை பெற்றார்களே, ஒருவன் நாட்டின் பாதுகாப்புக்கு போடா என்று தன் மகனை தன் பேரனை ஒரு தலைவன் அனுப்பியதை ஒரு செய்தி சொல்லுவார். ஐயா, கருணாநிதி வீட்டில் இத்தனை பேரங்க இருக்காங்கல்ல, எல்லாரும் மறுபடியும் முதலமைச்சர், மத்திய அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர், சட்டம் இதுதான் வருவாங்களே ஒழிய நாட்டின் இராணுவத்துக்கு எவன் நம்ப மாட்டான். எவன் போவான்? பசியில் இருக்கிறவன், மேற்கொண்டு உயர்கல்வி படிக்க முடியாதவன், அவன் தான் இருப்பான். யாராவது இருக்கானா பேரு? போக மாட்டான். நாட்டை ஆள வருவார்கள், நாட்டை காக்க வருவார்களா? வரமாட்டார்கள். மாணவர்கள் போராடிட்டார்கள், வேளாண்குடி மக்கள் வீதியில் வந்து போராடி விட்டார்கள், மீனவ சொந்தங்கள் வீதியில் வந்து போராடி விட்டார்கள். இன்னைக்கு 25 பேரை கைது பண்ணிருக்காங்க இலங்கை ராணுவம். 25 மீனவர்களை. இந்திய கடல் எல்லையில் எனக்கு மீன் பிடிக்கிற உரிமை இருக்கா இல்லையா? இதை சொல்ல வேண்டிய பொறுப்பு இந்த 2 அரசுகளுக்கும் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? சொந்த நாட்டு குடிகளை கைது பண்ணி சிறைப்படுத்தும் போது வாய் திறந்து பேசாமல் ஒரு சின்ன நாடிடத்திலே கைகட்டி நிற்கிற ஒரு நாட்டை எப்படிடா ஏன் நாடுன்னு சொல்ல முடியும்? என் பெரியப்பன் சித்தப்பனை கைது பண்ணி உள்ள போடுற சிங்களனுக்கு இராணுவ பயிற்சி, பணம், போர்க்கப்பல் பரிசு கொடுக்கிற நாட்டோ எப்படி எனக்கு பற்று வரும்? எப்படி பற்று வரும்?